அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். மண்டே மினி விலாக் பார்க்கலாமா? பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட விதையை தூக்கி போடுறவங்களா நீங்கள்? நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், இனிமேட்டு தூக்கி போடவே மாட்டீங்க. பலாக்கொட்டையை வச்சு இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து சிறுபருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். கத்தியில் வச்சு இந்த மாதிரி சீச்சோம் அப்படின்னா அந்த தோல் எல்லாமே உறிஞ்சிரும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் அரை கிளாஸ் வர அளவுக்கு குக்கரில் சிறுபருப்பு சேர்த்து அதை லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறலாம். அதில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு 2 விசிலுக்கு இதை போட்டு விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். எப்போவுமே சிறுபருப்பு குழம்பு செய்கிறேன் அப்படின்னா இறால் போட்டு தான் செய்வேன். இந்த வாட்டி நான் முட்டை கொத்தி ஊற்றி தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வர அளவுக்கு கடுகு, அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். லைட் பிங்க் கலர் வந்ததுக்கப்புறம் சின்ன சைஸ் தக்காளி, இது தக்காளி ரொம்ப தேவைப்படாது. ஒரு சின்ன சைஸ் பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் தலைப்பால் தண்ணிப்பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணிப்பாலில் தான் நம்ம மசாலாவை கலந்துக்கணும். ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு கறி மசாலா, 1 ஸ்பூன் வர அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். காய்கறி என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தோட சீடு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், இதுதான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ வதங்கின வெங்காயம் தக்காளியில் நம்ம காய்கறியுமே சேர்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம இறால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால் இல்லாததுனால இன்றைக்கி நான் முட்டை சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் இறால் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி வர அளவுக்கு கூட நீங்கள் இறால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்புமே நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தலைப்பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலை சேர்த்துட்டு நல்லா பருப்பை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும். இந்த டைமில் நம்ம பருப்பை சேர்த்துக்கிறணும். பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அப்புறம் நான் முட்டை ஒரு 5 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் பொரியலுக்கு காராமணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வர அளவுக்கு கடுகு, ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம். க்ளீன் பண்ண காராமணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இதை எண்ணெயிலேயே வதங்கட்டும், தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுவையான காராமணி பொரியல் ரெடி. டுடே லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸ், அப்புறம் சிறுபருப்பு முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் காராமணி பொரியல், இது எல்லாமே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.